ஃபித்னா என்ற சொல் நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் குர்ஆனிலே எப்படியெல்லாம் ஆளப்படும் என்பதை நான் பின்னால ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதற்கு முன்னால சமரியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் சுன்னால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு முஃமினுடைய லட்சியம் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தல். மார்க்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே அவன் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. மார்க்கத்தை தூரமாக்கி வைத்துவிட்டு எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. எதெல்லாம் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதை, மார்க்கத்தோடு வாழ்வதை, மார்க்கத்தில் நிலையாக இருப்பதை எதெல்லாம் திசை திருப்ப வாய்ப்பு உண்டோ, திசை திருப்புமோ அல்ல, எதுவெல்லாம் திசை திருப்ப வாய்ப்பு உண்டோ அதற்கு எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன? ஃபித்னா. அது ஹலாலானதாக இருக்கலாம், ஹராமானதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, தான் மார்க்கத்தோடு வாழுதல் என்பது ஒரு முஃமினுடைய கடமை. அதை எங்கெல்லாம் திசை திருப்ப, எந்த இடமெல்லாம் திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் குர்ஆன் என்ன வார்த்தை பயன்படுத்தும் அப்படி என்று சொன்னால் ஃபித்னா என்ற வார்த்தை குர்ஆன் சொன்னா பயன்படுத்தும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும், ஹலாலான விஷயமாக இருந்தாலும், விரும்பத்தக்க விஷயமாக இருந்தாலும் அதை ஃபித்னா என்று தான் குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யும், சொல்லும். இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.